தனுசு ராசி மார்ச் மாத ராசி பலன். இந்த மாதம் ஒரு சுப யோகமான மாதமாக இருக்குது. இந்த மார்ச் மாதம் 3 கிரக கூட்டணி, எதிர்பாராத அதிர்ஷ்டம். இது எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஏன் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்குது, இதுக்கு பரிகாரங்கள் என்ன, சந்திராஷ்டம பரிகாரங்கள் என்ன, யோகங்களை அதிகப்படுத்தும் முறை, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி குரு பகவான் 7ஆம் இடமான சமசப்தமாக பார்க்குறாருங்க. இதனால் ஆல்ரெடி இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலைமை நல்லபடியாக தான் இருக்கீங்க. இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் மார்ச் 2ஆம் தேதி உள்ளே போயிடுறாருங்க. இது ஒரு பெரிய விசேஷமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லை, அவரோட சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கார். அதாஷ்டம சனியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சுக்கிரன் கொடுக்குற இப்போ ஒரு நல்ல ஒரு அமைப்பால் உங்களுக்கு மனசில் ஒரு நல்ல தெம்பு கிடைக்குங்க. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு. போதுமா? 3ஆம் இடம் தைரியஸ்தானம் இன்னும் வலுப்படுது. ஏன்னா செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து உங்களோட கும்பராசியான 3ஆம் இடத்துக்கு போயிட்டே இருக்கார். கூடவே ராகு பகவான் இருக்கார். இது ஒரு பெரிய விசேஷம். தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த டைமில். அந்த தைரியத்தை நீங்கள் கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்கன்றதில் சந்தேகமே கிடையாதுங்க. சுக்கிரன் எல்லா சுகங்களுக்கும் அதிபதியான சுக்கிரன் அவரோட ஃப்ரெண்டான சனீஸ்வரனோட சேர்ந்து 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. சூரியனும் அங்கே 15ஆம் தேதிக்கு மேலே மார்ச் 15 அங்கே போயிடுவார். டீட்டெயிலை பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது துல்லியமாக உங்களுக்காக மார்ச் மாத பலனை கணிச்சிருக்கோம். மேலும் குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி வரலும் மிதுனத்திலேயே இருப்பார். அதனால் உங்களுக்கு எந்த விதமான பெரிய கஷ்டங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவர் லாபஸ்தானையும் பார்த்துடுறாரு. லாபஸ்தானத்தையும் பார்க்குறதால உங்களுக்கு வரவுகள், வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, எந்த விதமான பிரச்சனையும் ஜூன் 2ஆம் தேதி வரலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த கிரக பெயர்ச்சி இப்போ நடந்திருக்கு இல்லையா, இந்த மாதம் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கார், உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இதனால் தைரியங்கள் அதிகமாக இருக்கும். இந்த தைரியத்தை கரெக்டான முறையில் நீங்கள் பயன்படுத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது ராகுவோடு இருக்கிறதால சில சமயங்களில் அசட்டு தைரியமாக மாற வாய்ப்புகள் இருக்குங்க. இதுக்கு பரிகாரங்களும் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். பரிகாரம் இதுக்கு பண்ண வேண்டிய நேரம் இருக்குது. ஏன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை அவ்வளோ பெரிய விசேஷங்கள்லாம் கிடையாது. எளிய பரிகாரம் வீட்லேயே பண்ணுறது தான். சரிங்களா? அது மட்டும் இல்லை, சுக்கிரன் சனி சேர்க்கை அந்த இடத்துல அதாஷ்டம சனியால் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா, அதுக்கும் பரிகாரம் சொல்கிறேன் கேட்டுங்க. சூரியன் சனீஸ்வரன் இவங்க 2 பேர் இணைவு இருக்குது இல்லையா. சனி சூரியன் இணைவு அந்த இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ விசேஷமாக கருத முடியாது. சரிங்களா? ஆனால் சுக்கிர பகவான் அங்கே இருக்கிறதால இது ஒரு சுபயோகமான ஒரு அமைப்பாக உங்களுக்கு கருதப்படுதுங்க. சரி, சுபயோகத்தில் என்னெல்லாம் கிடைக்கும்? ஒரு நிம்மதி கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும். இப்போ இருக்கிற எல்லா கிரக நிலவரையும் வச்சு பார்க்கும்போது வியாபாரம் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்க, நீங்கள் எந்த விதமான லெவலில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். ஒரு வேலையை தைரியமாக செய்வீங்க. அதாஷ்டம சனி உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருந்தார், இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் இனிமேல் ஒரு மாதத்துக்கு இருக்காதுங்க. செவ்வாய் பகவான் உங்கள் தைரியஸ்தானத்தில் இருக்கிறவர்களும் அது நல்லபடியாக தான் இருக்குன்றதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். தைரியம் பலப்பெற்றாலே ஒரு மனுஷன் நிம்மதி கிடைக்கும். அவனுக்கு பயம் போனாலே எல்லாமே அவங்கள நோக்கி வரும். இதுதான் ஜோதிட உண்மை. இதை மறந்துடாதீங்க. சந்திராஷ்டமம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு 2 விதமான 2 சந்திராஷ்டமம் வருது. மாதம் தொடங்கும் போதே 1ஆம் தேதி 2ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் மாதம் முடியும் போது ஒரு 28 29ஆம் தேதியில் ஒரு சந்திராஷ்டமம் வரும். சரி, இந்த சந்திராஷ்டமத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த சந்திராஷ்டமத்துக்கு நம்ம எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், எப்படி எந்த ப்ராப்ளத்துலேயும் மாட்டாமல் இருக்கலான்றதுக்கு பரிகாரங்களும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்றதும் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிவிடுவேன். சரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். பரிகாரங்களும் வந்துக்கிட்டே இருக்குது.
பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் உங்களுக்கு இந்த மாதமே. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் தொடங்குனதும் தெரியாது, முடியறதும் தெரியாது. அது மாதிரி ஃபாஸ்ட்டாக போகும். ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும். வேலைகள்லாம் நல்லா செய்ய முடியும் உங்களால். மனதில் ஆனால் அமைதி இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மன அமைதி இருக்கும். அதே மாதிரி வீட்டில் ஒரு சுபிட்சம், எப்படா வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்கலான்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அதாஷ்டம சனியில் சுகஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அதெல்லாம் அனுபவிக்க முடியாத இருந்தது. அதுலேருந்து ஒரு விதமான ரிலீஃப் வந்து இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இது ஒரு சுப யோகமான காலம். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் சாதாரணமாக இல்லைங்க, உச்சமாக இருக்கார். மீன வீடு உங்களுக்கு, அந்த வீட்டில் சுக்கிரன் வந்து உச்ச பலன் அடைஞ்சிருக்காரு. சரிங்களா? கூட சனீஸ்வரன் இருக்கும்போது சனீஸ்வரனோட தாக்கங்கள் குறையும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள், புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் இந்த டைமை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். வேலை பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்னடா இது அதாஷ்டம சனியில் எவனுமே நம்ம இவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கல அப்படின்னா, இந்த மாதம் அதுக்கான ஒரு விடிவெள்ளியாக அமையுங்க. அவங்க கண்ணில் நீங்கள் படுவீங்க. ஆஹா, இவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாப் அஃபிஷியல்ஸ், மேலதிகாரிகள் வந்து உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் அங்கே போகிறார் இல்லையா, 4ஆம் இடத்துக்கு போகிறதால அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த 3ஆம் இடத்தில் இருக்கிற கிரகங்கள் ஒரு விதமான வெற்றியை தரும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரும். தைரியம், தன்னம்பிக்கை இருந்து தாங்க எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியும். இது வந்து இப்போ எக்ஸாம் சீசன் இருக்கும்போது பசங்களுக்கு ஒரு தைரியமாக படிப்பாங்க. ஆனால் அதுவே ஓவர் தைரியமாக மாறிடக்கூடாது. கூட வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார். அதனால் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியங்க. அப்புறம் இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு மகிழ்ச்சியான மாதமாகவே இருக்கும். 4ஆம் வீட்டில் உச்ச கிரகம் இருக்கிறதால வீட்டை புதுப்பிக்கலாம், நவீன பொருள் வாங்குவாங்க. டிவி, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எதனா மாற்றணும்னு நினச்சிருந்தா அதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்குங்க. பரிகாரம்னு உங்களுக்கு ரொம்ப பெருசாக சொல்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த சந்திராஷ்டம நாளில் மட்டும் பரிகாரம் உங்களுக்கு தேவை இருக்குது ரொம்ப முக்கியமாக. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது பதட்டப்படாதீங்க. செவ்வாயோட ராகு இருக்கும்போது சந்திராஷ்டமம் வர்ற அந்த 2 நாள் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, 4 நாள். ஏன்னா உங்களுக்கு 2 சந்திராஷ்டமம் வருது இல்லையா. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். மார்ச் 1, 2 அப்புறம் 28, 29 இந்த நாளில் சந்திராஷ்டமம் வரும். இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. வண்டி வாகனத்தில் போகும்போது உஷாராக இருக்கணுங்க. செவ்வாய் ராகு சேர்ந்துருக்காரு. தைரியம் அதிகமாக இருக்கும். வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப வேகமாக போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம உஷாராக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் இருக்கணும். சரி, இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? துர்க்கை அம்மன் வழிபாடு வந்து மேலும் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து சுபயோகத்தையும் சுபிட்சத்தையும் உண்டாக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இந்த படிப்பு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. 3ஆம் இடம் ராகு சேர்ந்துருக்கார் இல்லையா, அதனால் அதை கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி இந்த மாதம் முழுசுமே உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வியாபாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாங்க. உங்களுடைய யோகத்தை அதிகப்படுத்தணுன்னா மகாலட்சுமி வழிபாடு. ஏன்னா சுக்கிரன் உச்சமடையும் போது எல்லா ராசிக்காரர்களுமே மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கணுன்னா வந்து வெள்ளிக்கிழமையில் அதை பண்ணுங்கள். சந்திராஷ்டமம் நாளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மேலும் உங்களுக்கு சிறப்பை கூட்டித்தரும். இந்த மாதம் எல்லாருக்கும் நல்லா இருக்கு. சந்தோஷமாக இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புரியலனா திரும்ப பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் லியோ எம். சிவராமன்.